மலைகள் சூழ மேகங்கள் போர்த்தப்பட்டு இருக்கும் அழகிய ஊர் பண்ணைக்காடு. வழக்கமான நாட்களில் இருந்து வேறுபட்டு இன்று கொஞ்சம் பரபரப்பாகவே காணப்படுகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என பார்ப்பவர்கள் முகமெல்லாம் சிரிப்பு மயம். வழியெங்கும் பேனர்கள், போஸ்டர்கள், தோரணங்கள் என்று ஊரே திருவிழா கோலம். இங்கு நடைபெறப் போவது கட்சி விழாவோ கல்யாண விழாவோ அல்ல. கொக்கைவாய் சிரிப்பும் தத்தி தத்தி நடக்கும் நடையும் கொண்ட ஒரு குழந்தையின் பிறந்த நாள் விழா. மற்ற பிறந்த நாள் விழாக்களைப் போல் இது சாதாரண விழா அல்ல. காரணம், மீசை வைத்த அந்த குழந்தையின் வயது 100. பண்ணைக்காட்டில் முதலில் ஓட்டு வீடு கட்டியதால் ஓட்டு வீட்டுக்காரர் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுபவர் வரதராஜன். இவர்தான் அந்த பர்த்டே பேபி. பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரத்துடனும் 100 வயதுக்கான அமைதியுடனும் இருக்கும் தாத்தாவின் 100வது பிறந்த நாளை திருவிழாவாக கொண்டாட களமிறங்கின உறவுகள். தாத்தாவுக்கு 8 மகன்கள், 2 பெண்கள் என 10 பேர் பிள்ளைகள். பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், எள்ளு பேரன் என இப்போது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை 500க்கும் மேல். நாளைக்கு நடக்க இருக்கிற தாத்தாவோட 100வது நாள் பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக பல ஊர்ல இருந்து எங்களோட ரிலேஷன் எல்லாமே வந்துகிட்டே இருக்காங்க. கைகளின் நடுக்கத்தை தவிர 100 வயதுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பவருக்கு உறவுகளின் ஒன்றுகூடல் புது தெம்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி உலகின் பல பகுதிகளில் இருந்து வரும் சொந்தங்களில் ஒன்றுதான் ஆடல் பாடலுடன் வரும் செந்தில்குமார் குடும்பம். அம்மாவோட அப்பாவுக்கு தான் 100வது பிறந்த நாள் விழா. இந்த விழாவுக்கான எல்லாம் நாங்க போயிட்டு இருக்கோம். 100வது பிறந்த நாள் கொண்டாடும் ஒருவரை தன் வாழ்நாளில் பார்க்க போகிறோம் என்ற ஆவலில் செந்தில்குமாரோடு வருகிறார் அவரின் நண்பர் பிரபு. 100 இயர்ஸ் பர்த்டே அடேங்க அப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம சர்க்கிள்ல விசினிட்டில இப்பதான் ஒருத்தர் 100 இயர்ஸ் பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எவ்வளவு பேர் வர போறாங்க, எப்படி ப்ரோக்ராம் நடத்த போறாங்க, அது எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நான் தமிழ்நாட்டில் இப்போ வரை கலந்துக்கலீங்க. ரொம்ப ஆவலோடு இருக்கேன். உலகின் பல திசைகளில் இருந்த உறவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து சேர களை கட்டியது வீடு. அறிமுகங்களுக்கும் நல விசாரிப்புகளுக்கும் பின் அடுத்த நாள் கொண்டாட்டத்திற்கு ஓய்வெடுத்துக் கொண்டது வீடு. பட்டாசுகள், மேளதாளங்களின் முழக்கத்தில் விடிந்தது பண்ணைக்காடு. ஒரு ஜமீன்தாரை போல் கம்பீரமான தலைப்பாகையுடன் வீற்றிருந்த தாத்தா கால்களில் விழும் உறவுகளுக்கு எல்லாம் ஆசி வழங்கிவிட்டு தான் பிறந்து வளர்ந்து இப்போதும் வாழ்கின்ற ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார். ஊரில் உள்ள கோயில்களின் தீபத்தை தொட்டு வணங்கிவிட்டு வர ஊரே அவர்காலை தொட்டு வணங்கி சென்றது. ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டங்களுக்கு இடையில் தான் ஓடித்திருந்த தெருக்களை அலங்கார வண்டியில் அமர்ந்து கொண்டு சிறு குழந்தையை போல் பார்த்து வரும் தாத்தாவை வியந்து பார்க்கிறது பண்ணைக்காடு. ஆரவார ஆர்ப்பரிப்புகளோடு பண்ணைக்காட்டை சுற்றி வந்த தாத்தா உறவுகளும் ஊர்க்காரர்களும் நிரம்பி வழிந்த மண்டபத்திற்கு வந்தார். கூடியிருந்த அனைவரின் ஆரவாரத்தோடு தனது 100வது வயதை 100 கிலோ கேக்கை வெட்டி தொடங்கினார். புதுமையான அனுபவத்தையும்
தங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அற்புதமான தருணத்தையும் புகைப்படத்தில் பதிந்து கொண்டது சுற்றம். ஆர்ப்பாட்டம், ஆரவாரம் எல்லாம் அடங்கி உறவுகள் எல்லாம் விடைபெற்றுச் செல்ல வெறிச்சோடிய ஓட்டு வீட்டில் மீண்டும் தனக்கு பிடித்த தனிமைக்குள் சென்றார் தாத்தா. அமையண்டா, அமையும். தாய்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இந்த தாயை பார்த்து சொல்லு, ஆமாவா இல்லையா, கிட்ட வாடியான்ட்டு எங்க போய் நிக்கிற. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது என நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நடந்தது என்ன, விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை.